Hi friends and welcome to my YouTube channel. இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஃபோட்டோஷாப் வச்சு எப்படி ஒரு ஆயில் பெயிண்டிங் ஆர்ட் கிரியேட் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபோட்டோஷாப் ஓப்பன் பண்ணுறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு எந்த பிக்சரை வந்து ஆயில் பெயிண்டிங்காக கன்வெர்ட் பண்ணணுமோ அந்த பிக்சரை செலக்ட் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா ஃபைல் ஓப்பன். இதில் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஆல்ரெடி ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பிக்சரை என்ன பண்ண போகிறேன்னா சூஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா இந்த இமேஜோட சைஸ் என்ன பண்ணணும்னா நம்ம வந்து 2000 × 1500 பிக்சல் சைஸுக்கு என்ன பண்ணணும்னா ரெடியூஸ் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் சைஸ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம வித் எவ்வளோ வைக்கணும்னா 2000 வச்சுட்டு அதே நேரத்தில் ஹைட் வந்து 1500 வைக்கிறோம். ரெசல்யூஷன் நம்ம வந்து 72 வைக்கிறோம். வச்சு முடிச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுக்குறோம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த பிக்சரோட சைஸ் வந்து 2000 × 1500 பிக்சல் சைஸுக்கு ரெடியூஸ் ஆயிருக்கு. இப்போ நான் நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறேன்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர் என்ன பண்ண போகிறேன்னா டூப்ளிகேட் பண்ண போகிறேன். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த பேக்ரவுண்ட் லேயரை கிளிக் பண்ணிவிட்டு Ctrl+J கிளிக் பண்ணணும். அப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த பேக்ரவுண்ட் லேயர் வந்து டூப்ளிகேட் ஆகும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா அந்த லேயரோட ஷேடோஸையும் ஹைலைட்ஸ் என்ன பண்ணுறோம் நம்ம வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா அந்த டூப்ளிகேட் பண்ணி வச்சுக்க அந்த லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு ஷேடோஸ் ஆர் ஹைலைட்ஸ் சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா ஹைலைட்ஸ் நம்ம வந்து 0% வச்சுட்டு அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம்னா ஷேடோஸ் நம்ம வந்து 30% ஒரு 35% வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுக்குறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதில் வந்து 35% வந்து ஷேடோ வச்சுருக்கேன். வச்சுட்டு என்ன பண்ணுறேன்னா ஓகே கொடுக்குறேன். இப்போ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இமேஜோட லெவல்ஸை நம்ம என்ன பண்ணுறோம் கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா அந்த இமேஜை கிளிக் பண்ணிவிட்டு அட்ஜஸ்ட்மெண்ட் கிளிக் பண்ணிவிட்டு இதில் லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறோம். இல்லை நான் என்ன பண்ணலாம்னா கீழே இதில் லெவல்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணாலும் சேம் தான் வரும். நான் என்ன பண்ணுறேன்னா இதில் இமேஜில் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆப்ஷன் இருக்கும் அதில் லெவல்ஸ் இருக்கும் அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு இதில் என்ன பண்ணணும்னா இந்த 255 ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை நம்ம என்ன பண்ணுறோம்னா ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ ரெடியூஸ் பண்ணுறது என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவோட பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் அதிகம். இப்போ உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இந்த ஃபோட்டோவோட பிரைட்னஸ் லெவல் கொஞ்சம் அதிகம் ஆகுது. நம்ம என்ன பண்ணுறோம்னா இதை வந்து 240 கிட்ட வச்சுட்டு ஓகே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லேயரை திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா டூப்ளிகேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா Ctrl+J கிளிக் பண்ணுறோம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அந்த லேயர் திரும்ப டூப்ளிகேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஹை பாஸ் கிளிக் பண்ணுறோம். ஹை பாஸ் கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறோம்னா அந்த ரேடியஸ் நம்ம 2 வச்சுட்டு ஓகே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா நார்மல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓவர்லே ஆப்ஷன் கிளிக் பண்ணுறோம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் ஷார்ப்பாகி இருக்கு. நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா 2 லேயர்ஸை நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரே லேயராக மெர்ஜ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த லேயர் ஒன் காப்பி லேயர் ஒன் ரெண்டே என்ன பண்ணுறோம் நம்ம வந்து சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறோம்னா ரைட் கிளிக் பண்ணிட்டு மெர்ஜ் லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ என்னன்னு பார்த்தோம்னா அந்த லேயர் ஒன் காப்பி லேயர் ஒன் ரெண்டு என்னன்னு பார்த்தோம்னா ஜாயிண்ட் ஆகி லேயர் ஒன் காப்பின்னு ஒரே ஒரு சிங்கிள் ஃபைல் என்ன அதாவது சிங்கிள் லேயர் என்ன ஆயிருக்குன்னா அது வந்து உருவாகிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த லேயர் ஒன் காப்பியை கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு ஷார்ப் பண்ணி ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அன்ஷார்ப் மாஸ்க்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த அமௌண்ட் நம்ம வந்து 150 கிட்ட ஒரு வேல்யூ வைக்கிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா 145 வேல்யூ வைக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரேடியஸ் வேல்யூ 2 பிக்சல்ஸ் வச்சுட்டு த்ரெஷோல்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா 0 லெவல்ஸ் வைக்கிறோம். வச்சுட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுக்குறோம். இப்போ
என்னன்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவில் வந்து அந்த டீட்டெயில்ஸ் இன்னும் கொஞ்சம் ஷார்ப்பாக தெரியுது. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த பிக்சருக்கு ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இந்த லேயர் ஆன் காப்பி கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்டைலைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதில் டிஃப்யூஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு ஆனைசோட்ராபிக்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா ஓகே கொடுக்குறோம். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இமேஜை ரொட்டேட் பண்ணிவிட்டு அதே எஃபெக்டை 4 டைம்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம்னா அப்ளை பண்ணுறோம். அப்போ தான் என்னென்னு பார்த்தோம்னா அந்த ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் வந்து அந்த ஃபோட்டோவோட 4 சைட்லேயும் அப்ளை ஆகும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு இமேஜ் ரொட்டேஷன் சூஸ் பண்ணிவிட்டு 90 டிகிரி கிளாக் வைஸ் இதை ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு டிஃப்யூஸ் சூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம்னா இமேஜ் ரொட்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு 90 டிகிரி கிளாக் வைஸ் சூஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு டிஃப்யூஸ் கிளிக் பண்ணுறோம். திரும்ப நாம் இமேஜ் ரொட்டேஷன் கிளிக் பண்ணிவிட்டு ரொட்டேட் பண்ணிவிட்டு டிஃப்யூஸ் சூஸ் பண்ணுறோம். இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த ஆயில் பெயிண்டிங் எஃபெக்டை இந்த ஃபோட்டோவில் நம்ம அப்ளை பண்ணிடுவோம். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த இமேஜோட நாய்ஸ் லெவல் என்ன பண்ணுறோம்னா கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா இந்த லேயர் ஆன் காப்பி கிளிக் பண்ணிவிட்டு ஃபில்டர் சூஸ் பண்ணிவிட்டு நாய்ஸ் ரெடியூஸ் நாய்ஸ் சூஸ் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம் இந்த ஸ்ட்ரென்த் லெவல் என்ன பண்ணுறோம்னா நம்ம வந்து 10 வைக்கிறோம். ரிமைனிங் எல்லாம் எவ்வளோ வைக்கிறோம்னா 0% வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணோம்னா ஓகே கொடுக்கலாம். இப்போ இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இந்த ஃபோட்டோவோட அந்த நாய்ஸ் எஃபெக்டை ரெடியூஸ் பண்ணிவிட்டு இந்த ஃபோட்டோ வந்து ஆயில் பெயிண்டிங் எஃபெக்ட் நீட்டாக தெரியறதுக்கு என்ன பண்ணோம்னா ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லேயருக்கு நம்ம ஆயில் பெயிண்டிங்னு ஒரு நேம் வைக்கிறோம். வச்சுட்டு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுறோம்னா இந்த லேயரை டூப்ளிகேட் பண்ணுறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா Ctrl+J கிளிக் பண்ணுறோம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த ஆயில் பெயிண்டிங்குள்ளே காப்பி லேயராக டூப்ளிகேட் ஆகி வந்துருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த டூப்ளிகேட் பண்ணியிருக்க அந்த ஆயில் பெயிண்டிங் லேயரை சூஸ் பண்ணுறோம். சூஸ் பண்ணிவிட்டு ஃபில்டர் கிளிக் பண்ணுறோம். ஃபில்டர் கிளிக் பண்ணிவிட்டு அதை சூஸ் பண்ணிவிட்டு ஹை பாஸ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ரேடியஸ் லெவல் 2 பிக்சல்ஸ் வைக்கிறோம். வச்சுட்டு என்ன பண்ணுறோம்னா ஓகே கிளிக் பண்ணுறோம். ஓகே கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா திரும்ப நம்ம ஓவர்லே எஃபெக்ட் கொடுக்குறோம். இது என்ன பண்ணனா அந்த இமேஜோட ஷார்ப்னஸ் இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த டீட்டெயில்ஸ் லேயரை சூஸ் பண்ணிவிட்டு Ctrl+Alt+Shift+E கிளிக் பண்ணுறேன். இது என்ன பண்ணணும்னு பார்த்தோம்னா இன்னொரு நியூ லேயரை கிரியேட் பண்ணோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த லேயருக்கு டோன் ஒரு நேம் கொடுத்துட்டு இந்த லேயரை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா டோன் பண்ண போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இமேஜ் கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ டோன் ஒரு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ என்னென்னு பார்த்தோம்னா இந்த இமேஜ் வந்து அந்த ஆப்ஷன் என்ன பண்ணிச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காகவே டோன் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒப்பேசிட்டியை ரெடியூஸ் பண்ணுறோம். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த ஒப்பேசிட்டி லெவல் ஒரு 80% கிட்ட வச்சுட்டு க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த ஃபோட்டோக்கு லைட்டிங் எஃபெக்ட் கொடுக்க போகிறோம். அதுக்கு என்ன பண்ணணும்னா இதில் கீழே கிரியேட் நியூ லேயர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுறோம். இப்போ என்ன ஆகுன்னு பார்த்தோம்னா ஒரு நியூ லேயர் கிரியேட் ஆகும். அந்த லேயருக்கு நம்ம என்ன பண்ணுறோம்னா லைட்டிங்னு நேம் கொடுக்குறோம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா இதில் ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு டார்க்கான கலர் சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோம்னா இதில் சாஃப்ட் ப்ரஷ் கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா அந்த ப்ரஷ் டூலை கிளிக் பண்ணுறோம். அதே மாதிரி இன்னொரு கலர் நம்ம சூஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடில் நம்ம என்ன பண்ணுறோம்னா கிளிக் பண்ணுறோம். கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம்னா இதில் நார்மல் மோடில் இருக்குது, நம்ம என்ன பண்ணோம்னா அதை ஓவர்லே மோடுக்கு சேஞ்ச் பண்ணுறோம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னு பார்த்தோம்னா ஒரு ஆர்டினரி பிக்சரை ஆயில் பெயிண்டிங் பிக்சராக இந்த ஃபோட்டோஷாப் வச்சு நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா ரெடி பண்ணியிருக்கோம்.